எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன வேலை இல்லையா? இருக்கு. நீங்க 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 எப்படி நார்மலா இருக்கீங்க? என்ன நடந்துருச்சு இப்போ இப்படி கேட்டுட்டு இருக்க? என்னங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? எங்க சூர்யா அண்ணா அப்பா தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு ஐயோ எனக்கு கேட்டோடனே தலையே சுத்துது. நீங்க என்னன்னா எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்கீங்க. உங்களால எப்படி முடியுது? எப்படி முடியுதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது தெரியுமா? தெரிஞ்சும் இப்படி நார்மலா? எனக்கு புரியல. அப்போ சூர்யா அண்ணாக்கு? சூர்யாக்கும் தெரியும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்துது. அண்ணாக்கு தெரியுமா? அனிதா, எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? எங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமே. நீ ஷாக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ரிலாக்ஸ். அதாங்க எப்படி? ஆமா அனிதா, எங்களுக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2 monthsக்கு முன்னாடி கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அது சால்வ் பண்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. அந்த டைம்ல சூர்யாவோட அப்பா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தத சூர்யா கேட்டான். என்னங்க சொல்றீங்க? என்ன பேசினாரு? அது என்ன சொன்னாலும் எல்லாத்துலயும் சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் நானே ஐடியா போட்டு கொடுத்தாலும் எதுவுமே பண்ண மாட்டீங்களா? எப்படியாச்சும் என் பையனை என் கம்பெனியை வந்து பார்க்க வைக்கணும். நானும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்டா. இது கடைசி வரை சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி அவங்க முடிச்சுட்டாங்கன்னு வந்து காலை வாரிட்டீங்கல்ல. உங்களெல்லாம் நம்பி எந்த வேலையாச்சும் கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்டா. காசை மட்டும் கை நீட்டி வாங்குறீங்கல்ல, ஆனா சொல்ற வேலைய செய்யறது இல்ல. சி, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண முடியுமோ. இதுக்கப்புறமாச்சும் பெருசா ஏதாச்சும் ஆப்பு வைக்கிறேன்டா. அந்த கம்பெனியை இழுத்து மூடினா மட்டும்தான் அவன் என்கிட்ட வருவான். அதுக்கான ஸ்டெப்பை நானே எடுத்து வைக்கிறேன். இவரு இவரு அப்போ இதுவரையும் வந்த எல்லா பிரச்சனைக்கும் இவருதான் காரணமா? இதுவரையும் சின்ன வயசுல இருந்து எந்த இடத்துலயுமே நீங்க எனக்கு அப்பாவா நடந்துகிட்டதே இல்ல. ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணுவீங்க. நான் ஆசைப்பட்டு ஒரு செய்யற விஷயத்த கூட வேண்டான்றதுக்காக உங்ககிட்டயே நான் இருக்கணும்னு எவ்வளவு தூரம் இறங்கிருக்கீங்கல்ல. ச்சே, நீங்க இவ்ளோ மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அடுத்தவங்க கிட்டதான் உங்க கைவரிசையை காட்டுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில பெத்த புள்ள கிட்ட கூட நீங்க உண்மையா இல்லல்ல. சி, உங்களெல்லாம் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்போ இதெல்லாம் கேட்டு கண்டிப்பா அண்ணா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாருல்ல. ச்சே, ஏங்க அவர் அப்படி இருக்காரு? ஆமா அனிதா, 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்த வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு அவங்க அப்பான்னா சுத்தமா பிடிக்காது. அதுவும் இப்பெல்லாம் சுத்தமா அவனுக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அதனாலதான் டென்ஷன் ஆயிட்டே இருப்பான். அவங்க அப்பாவை பத்தி எது பேசினாலும் அவனுக்கு கோவம் தான் வரும். என்ன பண்றது? அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. அவனுக்கு பிடிக்கலனாலும் அதை ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா இவனுக்கு பிடிக்கல. அதான் அவன் போக்கிலே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் அனிதா, இது நடந்ததெல்லாம் அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, புரியுதா? ம், அடியே, ஷாக் ஆனது போதும், ஷாக்கு குறை. ம். சரி, இந்த விஷயத்த பத்தி அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும். அன்னைக்கு உன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தவன் இவன் தானே? அன்னைக்கு ஏதோ சேல்ஸ் பர்சன் என்கிட்ட சொன்ன. அம், அது அது வந்து இல்லைங்க. அவங்க வந்து இப்படி கேட்குறப்போ நானே ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பயும் வந்திருக்காங்க. அப்புறம் இன்னைக்கும் வந்தாங்களா. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாதுல்ல, அதான் சொல்லிட்டேன். சாரிங்க. இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்ல எனக்கு தெரியாது. இது அப்பவே சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சுதான் நான். சாரி. நீயாவே தனியா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ம், சரிங்க. எனக்கு ஒர்க் இருக்கு. நான் போட்டுமா? ஏய், ஈரடி போலாம். என்ன அவசரம்? இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருந்த. நீங்க என்ன வேணும்? ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆமா, ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறமா போ. வேலையா? என்ன? சீக்கிரமா சொல்லுங்க. ம் என்னங்க
இது? இதான் வேலையா? நான் பயந்துட்டேன் தெரியுமா? மூஞ்ச வேற நல்லா வெறப்பா வச்சிட்டு இருந்தீங்களா? ஒருவேளை கோவமா இருந்தீங்களோன்னு. கோவம்லாம் இருந்துச்சுதான், இருந்தாலும் ஓகே. ஆஹா, இதுதான் முக்கியமான வேலையா? ஆமாடி பொண்டாட்டி, இது எவ்ளோ பெரிய வேலை. உங்களை என்ன? ஆ, அடுத்து நீங்க என்ன கேப்பீங்கன்னு தெரியும். ஒண்ணும் இல்ல, விடுங்க. அதான் தெரிஞ்சிருச்சுல. சோ நான் கேட்காமே கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ம்ஹும், முடியாது. என்னது? முடியாது. அதானே, உடனே ஒத்துக்கிட்டாதான் மேடம் குறைஞ்சு போயிடுவீங்களே. ஏன் தப்பு தான். உன்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறேன் பாரு. எங்க வேண்டாம். ம்ஹும். சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிர் போதும், விடுங்க. ஆபீஸ். அதனால என்னம்மா, யாரும் ரூம்குள்ள வர மாட்டாங்க. சோ நோ ப்ராப்ளம். ஒன் மோர். அடி வாங்குவீங்க. என்னது இது? இது ஆபீஸ், ஞாபகம் இருக்கா? முதல்ல விடுங்க. ம். சிரிக்காதடி போ. இப்படிதான் அனிதா பண்ற. எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கே தெரியும்ல. ஒரு கிஸ்க்கு கூட இங்க. சரி சரி. ம், சரி போ. ம். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னுமா காலேஜ் விடல? ஓ, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கா? ச்சே, எவ்வளோ நேரமா வெயிட் பண்றேன். இவளை கண்டிப்பா இன்னைக்கு பார்த்து கூட்டிட்டு போயே ஆகணும். ஒருவேளை வரமாட்டேன்னு சொல்லுவாரோ? அது எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவா? அவளுக்கு தான் பைக்ல போகணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்காக தான் இன்னைக்கு பைக்கே கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போய் வெளியே உட்கார வச்சு சமாதானப்படுத்தி முதல்ல வீட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். முடியல. இன்னைக்கு இவளை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. என் மேலேயும் தப்பு இருக்குதான். அன்னைக்கு அவகிட்ட கோவமா பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூட பேசல. அதனாலதான் நானா போய் பேசினா கூட மேடம் பேச மாட்டேன்றா. அவ மனசுல வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் எதுக்காக அவாய்ட் பண்றேன்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாளேன்னு எதுவும் சொல்லாம இருந்தா. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம இருக்க கூடாது. முதல்ல அம்மா வேற எப்போனாலும் போய் அங்க பொண்ணு கேட்க ரெடியா இருக்காங்க. இவகிட்ட எப்படியாச்சும் இன்னைக்கு பேசி சமாதானப்படுத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்பா, காலேஜ் விட்டாச்சு, எல்லாரும் வராங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு அவளை கூட்டிட்டு போயிடணும். இங்க நின்று எதுவும் பிரச்சனை பண்ணாம கூப்பிட்ட உடனே வந்துட்டானா பரவாயில்ல. சூர்யாண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன் மாஜனி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம்ண்ணா. என்னண்ணா நீங்க இவ்ளோ தூரம் காலேஜ் வரையும் வந்திருக்கீங்க? அது கையில கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போலான்னு வந்தேம்மா. ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. கையல் எங்க? என்ன ஸ்ரீ, இவரு கையில தேடி வந்திருக்காரு. அவதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாளே. என்னாச்சுமா? கையல் எங்க? லைப்ரரியில இருக்காளோ? இல்லண்ணா, கையல் வீட்டுக்கு கிளம்பிட்டாளே. என்னம்மா சொல்ற? இப்பதானே காலேஜ் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு கிளம்புவா? நான் இங்கே தான் இருக்கேன். இந்த பக்கம் வந்த மாதிரியே தெரியலையே. இல்லண்ணா, அவ இன்னைக்கு ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு கிளம்பிட்டா. காலையில வந்ததுல இருந்தே ரொம்ப டல்லா இருந்தானா, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதனாலதான் வீட்டுக்கு கிளம்பிட்டானா. என்னம்மா சொல்ற? தலைவலின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாலாம்? ஆமாண்ணா, மத்தியானமே கிளம்பிட்டான். ஓ, அப்படியா? சரிம்மா, ஓகே. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. தலைவலின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? இன்னைக்கு எப்படியாச்சும் அவகிட்ட பேசணும்னு நினைச்சனே. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வேற இருப்பாங்க. இவ்வளோ வீட்டுக்கு போய் பார்த்தா தப்பா இருக்குமே. என்ன பண்றது? சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன அட்டன் பண்ணவே மாட்டேன்றா? ரிங் போயிட்டே இருக்கு. ஒருவேளை தூங்குறாளோ? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, தலைவலின்னு வேற சொன்னாங்கல்ல, தூங்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம். கவின், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? உங்ககிட்ட காலையில வந்து நான் சொன்னேன்ல கவின், உங்க கூட நான் பேசணும், வெளியே போலான்னு. ஆனா என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டேன். உங்களுக்காக எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல வெயிட் பண்ணேன். ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே இல்லைல்ல. ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலல்ல கவின். நீங்க அவங்க கூட போனதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல கவின். ஆனா நான் ஒருத்தி கேட்டேன்ல, என்னை பத்தி நீங்க யோசிக்கலல்ல கவின். நீங்க நிறையவே மாறிட்டீங்க கவின். முன்னாடிலாம் நானா பேசலனா கூட என்ன கூப்பிட்டு பேசுவீங்க, என்ன வம்பிழுப்பீங்க. ஆனா இப்பெல்லாம் நானா வந்து உங்ககிட்ட பேசணும்னு வந்தாலும் என்கிட்ட 2 வார்த்தை 3
அதனாலதான் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பேசாம இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப போக போக என்கிட்ட சுத்தமாவே நீங்க பேசுறது இல்ல கவின். நிறையவே அவாய்ட் பண்றீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியல கவின். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த வைஷு மேல எனக்கு கோவமா வருது. ஏண்டி நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன். காலையில என்கிட்ட வந்து சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விடுற மாதிரி ஈவினிங் வெளியே போலான்னு சொல்லி ஆசையை காட்டிட்டு ஈவினிங் என்னன்னா என்கிட்ட சொல்லாம கூட நீ கிளம்பிட்டல. இரு உன்ன இதுல ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள். காலையில இவன் கிட்ட சொன்னமே அவன் நமக்கு வெயிட் பண்ணுவானேன்னு கொஞ்சமாச்சும் தோணுச்சாடி உனக்கு? நீ பாட்டு கிளம்பி போயிட்டல. இப்ப வரையும் ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ரீசன்னு சொல்லல. உன்னை என்னதான் வைஷு பண்றது? வர வர நீ சரியே இல்ல. நானும் கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப அமைதியா இருக்க. எது கேட்டாலும் ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்ற. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதுக்கப்புறமும் இப்படியே விடக்கூடாது. எனக்கு என்னமோ ரொம்ப ரெண்டு பேருக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ் ஆன மாதிரியே இருக்குடி. உடனே ஃபோன் பண்றேன். இப்ப மட்டும் நீ அட்டன் பண்ணாம இரு. அப்புறம் இருக்கு உனக்கு. வைஷு, வைஷு, இந்த பிள்ளை என்னதான் பண்றான்னு தெரியல. ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே இருக்கா. நைட்டு சாப்பிடையாச்சும் வெளியே வருவான்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கா இந்த பிள்ளைய? அம்மாடி, இதுக்கு மேலெல்லாம் கத்த முடியல. போய் அவளை நேர்லயே கூப்பிட்டுட்டு வரலாம். அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா? வைஷு, என்ன பண்ணிட்டு இருக்கா? உட்காந்துக்கிட்டு இருக்கா, கூப்பிடுறத கூட கேட்காம. ஏய் வைஷ்ணவி. அம்மா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சு வா. எதுக்குமா? ஏதோ வேலை இருக்கா? என்னது வேலை இருக்காவா? நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் வெளியவே வரல தெரியுதா? நான் கூட பிள்ளைக்கு எது தலைவலியா இருக்குமோ தூங்கிட்டு இருக்காள என்னமோன்னு வந்து பார்த்தா உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நான் கூப்பிடுறது கூட உனக்கு காதல விழலையா என்ன? நைட் டைம் என்ன தெரியுமாடி? 9 மணி ஆகுது. இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்க. எந்திரிச்சு வா, அங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டு வந்து படிப்பியா? எந்திரி வா. மா, எனக்கு பசிக்கலமா, எனக்கு வேண்டாம். அம்மாடி. வைஷு, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பசிக்கலன்னு சொல்ற? எந்திரிச்சு வாடா. நைட்டு சாப்பிடாம படுத்தா அப்புறம் நைட்டு ஃபுல்லா பசிக்கும். சரியா தூக்கம் இருக்காதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியல. அழுத மாதிரியே இருக்கு. அழுதியா என்ன? இல்லம்மா, நான் எதுக்கு அழ போறேன்? நானும் அழல. சரி வைஷு, எந்திரிச்சு வா. சாப்பிடுவா. மா, இப்ப நீ எந்திரிச்சு வரலன்னா அவ்வளவுதான். உங்க அக்காக்கு ஃபோன் பண்ணுவேன். எப்படி? இல்ல, நான் வரேன். வா. என்னாச்சு இவளுக்கு? ஏதோ மாதிரி உட்காந்துருக்கா. அழுத மாதிரியே தெரியுது. கேட்டா அழலன்னு சொல்றா. ஏதா பிரச்சனையா இருக்குமோ? வேலை செய்யற இடத்துல ஏதா பிரச்சனையா இருக்குமோ? சரி, காலையில வரையும் பார்க்கலாம். இப்படியே இருந்தானா என்னன்னு கேட்டுக்கலாம். என்ன இவ ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேன்றா. என்னதான் பண்றா? வைஷு, என்னடி ஆச்சு உனக்கு? நீயா தான் வந்து பேசின. இப்ப என்னன்னா என்ன ஆயிருக்கும்? ஏதோ பிரச்சனையா இருக்குமா? ஒருவேளை தூங்கிட்டாலோ? இருக்கலாம், டயர்ட்ல தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நாளைக்கே பேசிக்கலாம். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் வர சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க டாக்டர். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ஆதி. அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு ஆதியை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அப்புறம் ஆதியோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும். அதுக்காக தான் உங்களை ரூம்க்கு வர சொன்னேன். டாக்டர், என்னாச்சு? நீங்க செக் பண்ணிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தானே இருக்காருன்னு சொன்னீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா டாக்டர்? ஏதாச்சும் என்னாச்சு அவருக்கு? மிஸ்ஸஸ் ஆதி, ரிலாக்ஸ். நான் இப்ப எதுவும் ப்ராப்ளம்னு சொல்லவே இல்லையே. இப்ப வரையும் ஆதி நல்லா தான் இருக்காரு. சொல்ல போனா அவர்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் என்ன டாக்டர்? அது ஒன்றும் இல்லம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். அவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உயிர் போய் உயிர் வந்திருக்கு. தலையில ஒரு ஆப்ரேஷனே நம்ம பண்ணியிருக்கோம். மேஜர் இன்ஜுரின்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு தானே? அவருக்கு தலையில ஆபரேஷன் ஆயிருக்குமா, அதனால கண்டிப்பா அவருக்கு அப்பப்ப தலைவலி வரும். நீங்க கேட்கலாம், ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலையேன்னு. ஏன்னா இங்க ரெகுலரா அவருக்கு அதுக்கான மெடிசன் போயிட்டே இருந்தது. இப்பவும் நாங்க மெடிசன் கொடுப்போம். பட் இருந்தாலும் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. அதனால அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். டாக்டர், அவருக்கு பெயின்லாம் வரக்கூடாது. அவர் நார்மலா இருக்க முடியாதா?
இல்லம்மா, நார்மலா தான் இருப்பாரு. சில டைம் பெயின் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி டைம்ல நீங்க அர்ஜுன் டாக்டர் கூப்பிட்டு பேசுங்க. ஒருவேளை ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னார்னா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். ம் அப்புறம் அவரு மூளைக்கு நிறைய வேலை கொடுக்க கூடாதுமா. நிறைய தீவிரமா திங்க் பண்ணாம நார்மலா இருக்க மாதிரி பாருங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. எதை பத்தியும் நிறைய நேரம் அவர் யோசிக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஒருவேளை எதையாச்சும் பத்தி நிறைய தீவிரமா திங்க் பண்ண அவருக்கு தலைவலி அதிகமாகும். அதனாலதாம்மா சொல்றேன். கொஞ்ச நாள், எப்பவும் இல்ல, ஒரு 3 to 4 months அவர் ஃபுல்லா குணமாகுற வரையும் அந்த மாதிரி கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ம் சரிங்க டாக்டர். மத்ததெல்லாம் நாங்க ஆல்ரெடி சொன்னதுதாம்மா. அவருக்கு ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டிருக்கனால கண்டிப்பா ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருலயே நார்மல் ஆவாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுத்துக்கலாம். பயப்படாதீங்க. சீக்கிரமா உங்க ஹஸ்பண்ட் பழைய மாதிரி திரும்பி வருவாரு. ம் ஓகே டாக்டர். எனக்கு அவர் பழையபடி திரும்பி வந்தா அதுவே போதும் டாக்டர். அவருக்கு எவ்வளவோ கனவு இருக்கு டாக்டர். அந்த கனவெல்லாம் அவர் நிறைவேற்றணும்ல. அவரை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஓகேம்மா. ஓகே மிஸ்ஸஸ் ஆதி, நீங்க கிளம்பலாம். ஆக்சுவலா உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் ரவி வந்திருக்காரு. அவரு கூட அருண் பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்டயும் ஏதோ சில டீடைல்ஸ் அண்ட் சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நீங்க அவரை போய் பாருங்க. அப்படியா? ஓகே டாக்டர், நான் போய் பார்க்குறேன். ஓகே. இன்ஸ்பெக்டர் சார், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? யாருன்னு ஏதாச்சும் தெரிஞ்சதா? அதை பத்தி பேசுறதுக்கு தான் அருண் உங்களை வர சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நித்யா சொன்ன டீடைல்ஸை வச்சு நாங்க டோல்ல இருந்து ஒரு சிசிடிவி எடுத்தோம். அதுல அந்த லாரி கரெக்டா கேப்சர் ஆயிருக்கு. நீங்க ஆக்சிடென்ட் ஆனதா சொன்ன டைமிங் 11:30 to 12. ஸோ பக்கத்துல இருக்க டோல்ல 12:30க்கு கிராஸ் ஆயிருக்கு. அப்போ கரெக்டான டைம் தான். அதே லாரி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த மாதிரி எந்த லாரியுமே கிராஸ் ஆகல. சார், அப்போ ஆளை பிடிச்சிட்டீங்களா? யாரு சார்? அது இல்லம்மா, இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கல. அந்த டிரைவரோட போட்டோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் அந்த போட்டோவோட இமேஜ் கிளியரா இல்ல. சோ அது எக்ஸ்பர்ட்ஸ் அது கிளியரா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கிளியர் பிக் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு நாங்க சர்ச் பண்றோம். ஓகேவா? ஓகே சார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா அந்த டிரைவரோட கிளியர் பிக் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்கன்னு நமக்கு தெரிய வந்துரும். சோ யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே சார். உங்களால முடிஞ்ச வரையும் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார். யாருன்னு கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மிஸ்டர் அருண், டோன்ட் வரி, நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? நான் யோசிச்சு பார்க்க சொன்னனே. யாராச்சும் சின்ன எதிரி இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க கொடுக்குற சின்ன க்ளூ கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், ஆக்சுவலா ஆதிக்கு யார்கிட்டயும் அவ்வளவு விரோதம்லாம் கிடையாது சார். அவனுக்கு சின்ன சின்ன ஸ்கூல் ரிலேட்டடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. பட் அது எந்த ப்ராப்ளமும் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அவனை கொல்ல வைக்கிற அளவுக்கு இருந்ததில்ல சார். யாரும் அந்த மாதிரியும் இல்ல சார். ஸோ யார் மேலேயுமே எங்களுக்கு சந்தேகம் இல்ல. இது யார் பண்ணிருப்பாங்கன்னு சின்னதா கூட கெஸ் பண்ண முடியல சார். பிகாஸ் அவனுக்கு எதிரியே யாரும் இல்ல. அதே 2-3 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி உயிர் எடுக்கிற அளவு யாருமே இல்ல சார். அவன் என்ன புரியல சார். எனக்கு யார் மேலயுமே டவுட் இல்ல. ஓ, அப்படியா? ஓகே மிஸ்டர் அருண், எங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா அந்த லாரி டிரைவரோட பிக் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த போட்டோ காமிச்சு உங்ககிட்ட கேட்குறேன். அவனை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. அவனை பத்தி டீட்டெயில்ஸ் மொத்தமும் நம்ம எடுத்துடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஓகே சார். அப்புறம் இப்ப ஆதி எப்படி இருக்காரு? ஓகேவா? ஆ இப்போ கொஞ்சம் அவர் ஓகே தான் சார். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க சார். அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே? ஓகே சார். நித்யா, சொல்லுங்கண்ணா. இந்தாம்மா. அண்ணா, மொபைல் ரெடி ஆயிடுச்சா? ஆமாம்மா. அது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஃபுல்லாவே உடஞ்சிருக்குல்லம்மா. அதனால அவங்களாலையும் ரெக்கவர் பண்ண முடியல. ஆனா நீ தான் இதே மொபைல் வேணும்னு கேட்டியே, அதனாலதாம்மா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. அது அவருக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைல்லண்ணா. இந்த ஃபோன்ல நிறைய ஃபோட்டோஸ் இருக்குண்ணா. அவரும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் எடுத்தது. எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வேணும். அதனால தானா. நித்யா, போட்டோஸ் தான் வேணும்னா கிளவுட்ல இருந்து எடுத்துருக்கலாமா? ஆ அது ஒன்றும் இல்லம்மா. நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளவுட்ல சேவ் ஆயிடும். ஸோ ஃபோன் இல்லைனாலும் நம்ம ஐடி பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணி போட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுதாம்மா சொன்னேன். ஓ அப்படியா? எனக்கு தெரியலண்ணா. ஆனா இந்த ஃபோன் எனக்கு வேணும். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் அதுல இருக்கு. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. அட, இதுல என்னம்மா இருக்கு? நோ ப்ராப்ளம்.